குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். வணக்கம். செய்திச் சுருக்கம். இந்தியாவை நம்பும் உலகம், பிரதமர் மோடி பெருமிதம். ஆஸ்திரேலியா சென்ற பிரதமர் மோடி மெல்பர்னில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் பேசினார். இரு நாடுகளின் நலனுக்காக இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் பாடுபடும். இதற்கு சிறந்த உதாரணம் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம். கடந்த 12 ஆண்டுகளில் ஸ்டார்ட் அப் உலகில் இந்தியா 3வது பெரிய சந்தையாக மாறியுள்ளது. இந்திய விண்வெளி ஸ்டார்ட் அப் நிறுவனம் முதல் முறையாக சொந்த ராக்கெட்டை ஏவ உள்ளது. கல்வி, திறன் வளர்ச்சி துறைகள் மற்றும் புதிய கண்டுபிடிப்பு சார்ந்த விவகாரங்களில் இந்தியா ஆஸ்திரேலியா ஒத்துழைப்பு வலுவடைந்து வருகிறது. இந்தியா மீது இப்போது உலக நாடுகள் பெரிய நம்பிக்கை வைத்துள்ளன என்று பிரதமர் மோடி பேசினார். பழங்கால இந்திய சிலைகள் திரும்ப ஒப்படைப்பு, ஆஸ்திரேலிய பிரதமர் உறுதி. பிரதமர் நரேந்திர மோடி அரசுமுறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றுள்ளார். அந்நாட்டு பிரதமர் ஆந்தோனி ஆல்பனீஸை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேசினார். இந்நிலையில் பல ஆண்டுகளுக்கு முன் இங்கிருந்து கடத்திச் செல்லப்பட்டு தற்போது ஆஸ்திரேலிய அருங்காட்சியகத்தில் உள்ள 3 பழங்கால கடவுள் சிலைகளை இந்தியாவிடம் ஒப்படைப்பதாக அந்நாட்டு பிரதமர் உறுதியளித்துள்ளார். அதன்படி திருவாரூர் மாவட்டம் கொல்லுமாங்குடியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு சொந்தமான பத்ரகாளியம்மன் உலோக சிலை இந்தியாவிடம் திருப்பி ஒப்படைக்கப்பட உள்ளது. இது 13 முதல் 16ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததென தெரியவந்துள்ளது. அதேபோல் அதே கோயிலைச் சேர்ந்த கல்லால் செய்யப்பட்ட நந்தி சிலையும் திரும்ப ஒப்படைக்கப்பட உள்ளது. இந்த கற்சிலையும் கிட்டத்தட்ட அதே காலகட்டத்தைச் சேர்ந்தது. தஞ்சாவூர் மாவட்டம் மானாம்பாடி நாகநாத சுவாமி கோயிலுக்கு சொந்தமான கார்த்திகேய சுவாமி கற்சிலையும் ஆஸ்திரேலியாவில் இருந்து இந்தியா திரும்ப உள்ளது. நுணுக்கமான வேலைப்பாடுகள் நிறைந்த இந்த சிலை 11ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்ததென தெரியவந்துள்ளது. கடந்த 10 ஆண்டுகளாக மேற்கொண்ட முயற்சியின் பலனாக ஆஸ்திரேலியாவில் உள்ள நம் பழங்கால சிலைகள் மீண்டும் நாடு திரும்ப உள்ளதாக அதிகாரிகள் கூறினர். விடியலை தூக்கிய முதல்வர் விஜய். 2021இல் திமுக ஆட்சி அமைந்தவுடன் முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் மகளிர் விடியல் பயண திட்டத்துக்குத்தான் தனது முதல் கையெழுத்தை போட்டார். அரசு சாதாரண கட்டண நகர பஸ்களில் பெண்கள், திருநங்கைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் இலவச பயண திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. பெண்கள் மற்றும் மாணவிகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற இத்திட்டம் தாவேக அரசின் கீழும் தொடர்கிறது. இப்போது மகளிர் விடியல் பயணம் என்ற திட்டத்தின் பெயரில் விடியல் என்ற வார்த்தை மட்டும் நீக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் உள்ள மாவட்டங்களில் அனைத்து டவுன் பஸ்களிலும் மகளிர் பயணம் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்து அரசு போக்குவரத்து கழக அதிகாரிகளிடம் கேட்டபோது, மகளிர் விடியல் பயணம் என்று இருந்ததை அரசு மகளிர் பயணம் என்று மாற்றச் சொன்னதால் நாங்கள் மாற்றியுள்ளோம் என்றனர். கரூர் செல்வாரா முதல்வர் விஜய்? திமுக எடுத்த கடைசி அஸ்திரம், பரபரப்பு தகவல். முதல்வர் விஜய் கரூர் செல்வதை தடுக்கும் வகையில் சுப்ரீம் கோர்ட்டில் திமுக தாக்கல் செய்த வழக்கை நீதிபதி விசாரிக்க மறுத்துவிட்டார். இந்நிலையில்தான் கரூர் சம்பவம் தொடர்பான சிபிஐ விசாரணையை மேற்பார்வை செய்யும் குழுவிடம் அவசரமாக இப்போது திமுக ஒரு மனு கொடுத்துள்ளது. அந்த மனுவில் திமுக கூறியது, தாவேக கூட்ட நெரிசலில் பலியானோர், காயமடைந்தோர் குடும்பத்தினருக்கு கருணை அடிப்படையில் அரசு பணி நியமன ஆணை வழங்க முதல்வர் விஜய் கரூர் செல்கிறார். இது சிபிஐ விசாரணையில் சாட்சிகளாக இருக்கும் குடும்பத்தினர் மீது தாவேக அரசு செல்வாக்கு செலுத்த வழிவகுக்கும். பலியானோர், காயமடைந்தோர் குடும்பங்களுக்கு நிவாரணம், கருணை பணி போன்ற நலத்திட்டம் வழங்குவதை நாங்கள் எதிர்க்கவில்லை. ஆனால் கரூர் சம்பவத்தின் முக்கிய சாட்சிகளுடன் அரசு நிர்வாகம் நேரடியாக தொடர்பு கொள்வது விசாரணையின் சுதந்திரம் மற்றும் நியாயத்தன்மையை கேள்விக்குள்ளாக்கும். எனவே முதல்வர் வழங்கும் நலத்திட்டங்களால் சம்பவத்தின் முக்கிய சாட்சிகளாக இருக்கும் நபர்கள் மீது எந்த தாக்கமும் ஏற்படாமல் பார்த்து கொள்ள உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக கூறியுள்ளது. இதற்கிடையே திமுகவின் இந்த புகார் மனுவை விசாரணை அமைப்பான சிபிஐக்கு மேற்பார்வை குழுவின் தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி அஜர் ரஸ்தோகி அனுப்பி வைத்துள்ளார். வெள்ளிக்கிழமை முதல்வர் விஜய் கரூர் செல்ல இருக்கும் நிலையில் முந்தைய நாளில் திமுக எடுத்திருக்கும் முயற்சி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதிகார துஷ்பிரயோகம், ஆட்சிக்கு ஆதரவு தந்த 2 கட்சிகளால் பெரிய ஷாக். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம் அறிக்கை. கரூரில் 41 பேர் பலியான சம்பவம் தொடர்பாக விசாரணை நடக்கும் நிலையில் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தனது அதிகாரத்தை பயன்படுத்தி அரசு வேலை வழங்குவது வழக்கின் தன்மையை நீர்த்து போகச் செய்யும். கருணை அடிப்படையில் அரசு வேலை வழங்குவது தொடர்பாக முறையான வழிகாட்டுதலை அரசு உருவாக்கும் வரை இந்த அறிவிப்பை முதல்வர் விஜய் நிறுத்தி வைக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி எம்பி சுப்பராயன் வெளியிட்ட அறிக்கையில்,
கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்கும் முடிவை அதிகார துஷ்பிரயோகம் என்றே வரலாறு பதிவு செய்யும். அரசின் இந்த முடிவு கடும் பின் விளைவுகளை ஏற்படுத்தும். தாவேக அரசு ஆழமாக சிந்திக்க வேண்டும் என்று கூறியுள்ளார். தாவேக ஆட்சிக்கு ஆதரவு தெரிவித்த கட்சிகளே இந்த விவகாரத்தில் முதல்வர் விஜய்க்கு எதிராக நிற்பது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இன்னொரு பக்கம் இறந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க தடை விதிக்க கோரி நாம் தமிழர் கட்சியின் தீரன் திருமுருகன் மற்றும் மதுரையைச் சேர்ந்த சீனி அகமது ஆகியோர் மதுரை ஹைகோர்ட் கிளையில் வழக்கு தொடர்ந்தனர். முதல்வர் விஜய் நாளை கரூர் செல்ல இருக்கும் நிலையில் மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று முறையிட்டனர். நீதிபதி மறுத்துவிட்டார். அவசர வழக்காக விசாரிக்க முடியாது, வேண்டுமானால் பணி நியமன ஆணையை எதிர்த்து பொதுநல மனு தாக்கல் செய்யலாம் என்றார். நாங்களும் நிர்வாகிகள்தான், உள்ளே போக விடுங்க. சிவிஎஸ் ஆதரவாளர்கள் போலீசிடம் வாக்குவாதம். திண்டிவனத்தில் அதிமுகவின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பசுபதி தலைமையில் செயல் வீரர்கள் ஆலோசனை கூட்டம் தனியார் மண்டபத்தில் நடந்தது. இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மற்றும் அவரது ஆதரவாளர்களுக்கு அழைப்பு விடுக்கப்படவில்லை. இருப்பினும் சண்முகம் ஆதரவாளர்கள் வலுக்கட்டாயமாக கூட்டத்தில் பங்கேற்க கூட்டமாக வந்தனர். போலீசார் அவர்களை தடுத்தனர். நாங்களும் அதிமுகவினர்தான், நிர்வாகிகள்தான், எங்களை கூப்பிடுங்கள் என்று போலீசாரிடம் அவர்கள் வாக்குவாதம் செய்தனர். பிரச்சனை இருக்குன்னு தெரியாது, எல்லாருக்குமே தெரியும். என்ன பிரச்சனை சார்? கட்சியில பிரச்சனை இல்லையா? எந்த பிரச்சனையும் கிடையாது. என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனை இல்ல சார். என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனை இல்ல சார். போலீசாரை தாண்டி மண்டபத்துக்குள் செல்ல முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. அவர் கூட சேர்ந்து 500 பேர் வந்துக்கிட்டாங்க. அந்த 500 பேரை கூப்பிட்டு அவர் மீட்டிங் போட்டுக்கிட்டா நிர்வாகி கூட்டம்னா என்ன நிர்வாகி கூட்டம்? என்ன பண்ண போறாரு அவர்? இந்த நகரத்துல இப்போ இல்லை, நானே சொல்றது சார். இப்போ நீங்க கூட கேட்டுக்கிறீங்க, இனியோட சட்டமன்ற தொகுதி இப்போ ஏடூர் ரோட்ல தான் நம்ம தோல்வி அடைஞ்சிருக்கோம். இது சம்பந்தமான ஆலோசனைக்கு நிர்வாகிகள் என்ன கருத்து போறாங்கன்னா அந்த கருத்துக்கான கூட்டத்தை தான் அவர் கூட்டிருக்கணும். அதுக்கு பின்னோட நகர நிர்வாகிகளை கூப்பிட்டு அதுக்கான ஆலோசனை கூட சொல்லியிருக்கிறாங்க. நகரத்தினுடைய நகரசராக இருக்காரு, மாவட்ட கழக பொருளாளர் இங்கே இருக்காரு, அவைத்தலைவர் இங்கே இருக்காரு, ஒரு மாவட்ட அடிஷனலாக இருக்கிற யாருக்கு தகவல் சொல்லாம அவர் பின்னாடி வந்து 300 பேரை 400 பேரை மட்டும் கூட்டிட்டு போய் கூட்டம் போட்டுட்டே ஊர் கூட்டம் போட்டா இந்த மாவட்ட பொருளாளர் பின்னாடி இருக்குங்க. கூடுதல் போலீசார் வரவழைக்கப்பட்டு சி.வி. சண்முகம் ஆதரவாளர்கள் அங்கிருந்து வெளியேற்றப்பட்டனர். மணிக்கு 50 கிலோமீட்டர் வேக காற்று, கொட்டி தீர்க்கும் கனமழை. கோவை நீலகிரிக்கு முக்கிய அலர்ட். சென்னை வானிலை மையம் அறிக்கை. தெற்கு குஜராத்திலிருந்து வடக்கு கேரளா வரை கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று கோவை மாவட்ட மலைப்பகுதிகள் மற்றும் நீலகிரி மாவட்டத்தில் கனமழை கொட்டி தீர்க்கும். இதர மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் மிதமான மழை பெய்யக்கூடும். இங்கு மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசும். நாளை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் 40 கிலோமீட்டர் வேக காற்றுடன் மிதமான மழை பெய்யக்கூடும். 12, 13ஆம் தேதிகளிலும் மிதமான மழை நீடிக்கும். அதன் பிறகு லேசான மழையே பெய்யக்கூடும். தமிழகத்தின் மற்ற இடங்களிலும் புதுச்சேரி, காரைக்காலிலும் 15ஆம் தேதி வரை லேசான மழைக்கே வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. இன்று பகல் 2 மணியுடன் முடிந்த 24 மணி நேர நிலவரப்படி அதிகபட்சமாக கோவை சின்னக்கல்லாரில் 180 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது.